சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்துள்ள அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் ஹார்முஸ் நீரிணை மூடியுள்ளது. உலகின் சுமார் 20% கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இந்த நீரிணை வழியாக செல்கிறது. ஈரான் தனது புரட்சிகர காவல் படை மூலம் கப்பல்களை தாக்கி வருவதால் பாரசீக வளைகுடாவில் இருந்து எண்ணெய் ஏற்றுமதி கிட்டத்தட்ட நின்றுவிட்டது. இதனால் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் வளைகுடா பகுதியில் தேங்கியுள்ளன. ஈரான் அனுமதியின்றி கடக்க முயலும் கப்பல்களை தாக்குவோம் என எச்சரித்துள்ளது. அதன்படி ஈரான் பாரசீக வளைகுடாவில் பயணித்த அமெரிக்க எண்ணெய் கப்பலை தண்ணீருக்குள் சீறி பாய்ந்து சென்று இலக்குகளை தாக்கி அழிக்கும் ட்ரோனை வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. உலக நாடுகள் முழுவதும் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனிடையே உலக அளவில் எண்ணெய் விலை 10% மேல் உயர்ந்துள்ளது. ஐரோப்பா, ஆசியாவில் இயற்கை எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்தியா உலகின் 3வது பெரிய எண்ணெய் நுகர்வோர் நாடு. ஹார்முஸ் வழியாக சுமார் 40% கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. இந்த தடை காரணமாக 20க்கும் மேற்பட்ட இந்திய கப்பல்கள் தேங்கியுள்ளன. இதனால் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. உணவகங்கள், தேநீர் கடைகள், சில தொழிற்சாலைகள் மூடும் நிலை ஏற்படலாம் என அச்சம் எழுந்துள்ளது. இந்த சிக்கலை தீர்க்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் S. ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஈரான் இந்திய கொடியுடன் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான பாதையை அனுமதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக புஷ்பக் மற்றும் பரிமல் என்ற 2 இந்திய கொடியுடன் செல்லும் எண்ணெய் டேங்கர்கள் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளன என்று கூறப்படுகிறது. சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அமெரிக்கா, ஐரோப்பா, இஸ்ரேல் தொடர்புடைய கப்பல்களுக்கு தொடர்ந்து கட்டுப்பாடுகள் நீடிப்பதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் ஈரான் தரப்பில் இந்தியாவுக்கு சிறப்பு அனுமதி வழங்கியது என்ற உறுதியான அறிவிப்பு இல்லை என்றும் அது தொடர்பான எந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை என்றும் மறுத்துள்ளன. ஆனால் இந்திய அரசு வட்டாரங்கள் பேச்சுவார்த்தைக்கு பின் இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பாக கடக்க ஈரான் அனுமதி அளித்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த நடவடிக்கை உண்மையாகும் பட்சத்தில் இந்தியாவின் எரிபொருள் விநியோகத்தை சீராக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.